உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பானத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஓகே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தான் நமக்கு இந்த மாதம் கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தத்தின் வசனமாய் காணப்படுகிறது. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று. ஆமென். ஸ்தோத்திரம். அதே நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிற பொழுது ஒரு வசனம் இருக்கிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ நாம் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறது நிமித்தமாய், தேவன் பேரில பற்றுதலாய் இருக்கிறது நிமித்தமாய் நிச்சயமாகவே நம்முடைய வெட்கத்துக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்குகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிற பொழுது, 2 கொரிந்தியர் 12:10. மேன்மை பாராட்டி நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் அதே 9வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தாங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்லிட்டு அதுல சொல்றாரு. ஆமென். ஸ்தோத்திரம். பலவீனங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்படின்ட்டு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல நம்ம ஒருவேளை பலவீனத்தின் மத்தியிலோ நிந்தையின் பாதைகளிலோ அல்ல துன்பத்திலும் நெருக்கங்களிலும் நம்ம போனாலும் தேவன் பேரில் பிரியமா இருக்க தொடங்குகிற பொழுது கர்த்தர் நம்முடைய வெட்கத்திற்கும் நிந்தைக்கும் கர்த்தர் முடிவு கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நிந்தையின் நடுவிலும் இந்த துன்பத்தின் நடுவிலும் நாம் பிரியப்பட்டு தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமா இருக்கிற பொழுது, ரோமர் 5வது அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லப்படுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 2-5. தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதுல சொல்லப்படுகிறது, அந்த அங்க நம்ம 2 கொரிந்தியர்ல வாசித்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். நிந்தையினாலும் துன்பத்தினாலும் இடுக்கண்களிலும் ஆமென். ஸ்தோத்திரம் நான் பிரியப்படுகிறேன் அப்படின்ட்டு. அங்கே ரோமர்ல வாசிக்கிற பொழுது இந்த உபத்திரவத்தினாலும் இந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த வெட்கத்தின் நடுவிலும் நிந்தையின் நடுவிலும் இந்த உபத்திரவங்களின் நடுவிலும் நாம் பொறுமையா இருக்கிற பொழுது இந்த பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்ட்டு ஆமென். ஸ்தோத்திரம் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே அடுத்துல 5வது வசனம் வாசிக்கிற பொழுது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டதான போராட்டத்தின் நடுவிலும் நிந்தையின் நடுவிலும் இடுக்கண்களினுடைய நடுவிலும் நாம ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அல்லவா, அல்லது நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்துல நம்ம நம்பிக்கை வைக்கிற பொழுது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய தலையை உயர்த்துகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலகட்டத்துல உபத்திரவத்தின் பாதையில போகலாம். ஒரு தங்கத்தை எடுத்தோம் அப்படின்னா, ஒரு தங்கம் அது அதோடைய மதிப்பு கூடுறதுக்கு முன்னாடி அதை எதுல போடுவாங்க? நெருப்புல போடுவாங்க.
இப்ப அந்த நெருப்புல போடுகிற பொழுது தங்கம் ஒருவேளை அதுக்கு வேதனையாய் காணப்படலாம், அல்லது ஏன் என்ன நெருப்புல போட்டீங்க, ஏன் என்ன இந்த உபத்திரவத்தின் பாதையில தள்ளினீங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனா அந்த உபத்திரவத்திலிருந்து அது வெளியே வருகிற பொழுது அதனுடைய மதிப்பு அதிகமாகிறது போல நாம் இந்த நிந்தையின் நடுவில் இருந்தாலும் உபத்திரவத்தின் நடுவில் இருந்தாலும் இதற்கப்புறமாய் நமக்கான ஒரு மதிப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு உயர்வை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஒரு பலனை அடைய வேண்டும் அப்படின்னா ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லப்படுகிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்ட்டு. அப்போ நம்முடைய வெட்கம் மாறணும், நிந்தை மாறணும், நம்முடைய நாம் அனுபவிக்கிற உபத்திரவம் மாறணும், நம்ம அனுபவிக்கிற பலவீனங்கள் மாறணும் அப்படின்னா தேவனுக்காய் எழும்புகிறவர்களாய் நம்ம மாறணும். ஆமென், ஸ்தோத்திரம். அதனாலதான் ஏசாயா 60:1 சொல்லப்படுகிறது, எழும்பி பிரகாசி அப்படின்ட்டு. இந்த வார்த்தையெல்லாம் இந்த 61வது அதிகாரத்துல நம்ம இன்னைக்கு வாசிக்கிறதான அந்த வெட்கத்திற்கு பதிலாக நன்மையும் அல்லது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் முன்னாடி கர்த்தர் 60வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார், நீ எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம எழும்ப தயாராகிற பொழுது கர்த்தர் நமக்காக நிச்சயமாய் நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருகிறவராய் காணப்படுகிறார். அப்ப எழும்ப வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் இருக்கிறவர்களாய் இருக்கிற பொழுது நாம் எழும்பும்படியான பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் அவரின் பேரில் பிரியமுள்ளவர்களாய் இருக்கிற பொழுது, அவரிடத்தில் பலமுள்ளவர்களாய் காணப்படுகிற பொழுது, அவருக்காக நாம் எழும்ப தயாராகிற பொழுது, உபத்திரவத்தின் நடுவிலும் பாடுகள் நடுவிலும் தேவனுக்காக எழும்ப தயாராகிற பொழுது அவர் நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதே தான் போன வாரங்கள்ல நம்ம சொன்ன அந்த பேக்ரவுண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், இந்த ஜனங்கள் உபத்திரவத்தின் நடுவில் இருக்கிறார்கள். ஆனா அங்கதான் கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது என்று. ஆமென். இத்தனை வருஷமாய் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், இத்தனை வருஷமாய் உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். எப்படி தங்கத்தை நெருப்புல போடுகிற பொழுது அது அந்த சூட்டுனால ஆமென், ஸ்தோத்திரம், அது அப்படியே அதோட ஷேப் மாறும், அதனுடைய உருவம் மாறும், அது அப்படியே இதாகும். அதே போலதான் நம்முடைய இந்த உபத்திரவத்தின் நடுவிலும் இந்த நிந்தையினுடைய நடுவிலும் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர் உருவாக்கி நமக்கான மதிப்பை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இதை குறித்து ஆமென், ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகள்ல ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு நபருடைய காரியத்தை குறித்து நான் சொல்லி இதை முடிக்க விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். எழும்புகிறவர்களாய் நம்ம மாறணும் அப்படிங்கிற பொழுது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பி வைப்பதற்காக ஆலைக்குள் சமயமாய் அதை போரடித்தான். ஓகே, அதே 22வது வசனத்தை வாசிங்களேன். 8வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றார்கள். ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். இங்க 6வது அதிகாரத்துல 11வது வசனத்துல வாசிச்சது என்ன அப்படின்னா, மீதியானருடைய கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் அப்படின்ட்டு. அதை 8வது அதிகாரம் 22ல வாசிக்கிற பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இந்த 6வது அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது இந்த கிதியோனே மீதியானருக்கு பயந்து ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு இடத்துல பதுங்கி இருந்து கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் 8வது அதிகாரம் வருகிற பொழுது எந்த மீதியானியருக்கு பயந்து இந்த கிதியோன் போரடித்துக் கொண்டிருந்தானோ, மறைந்திருந்து போரடித்தானோ, அதே மீதியானியரை கர்த்தர் இந்த கிதியோன் கையில ஒப்பு கொடுத்து அந்த மீதியானியரை ஜெயிக்கும்படியாய் ஆமென், ஸ்தோத்திரம், அவர்களை வெல்லும்படியாய் கர்த்தர் பலனை கொடுத்தவராய் காணப்படுகிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நாம பயப்படுகிற சில உபத்திரவங்களுக்கோ, இன்றைக்கு நாம மறைந்திருக்கிற சில வேதனைகளுக்கோ, சில நிந்தைகளுக்கும் கர்த்தர் அதை மாற்ற வேண்டும் என்றால், நாம் அதை ஜெயிக்க வேண்டும் என்றால், தேவனுக்காய் எழும்ப தயாராகிற பொழுது நாம் பயப்படுகிற காரியத்தை கர்த்தர் நம்மை கொண்டு வென்று ஜெயத்தை நம்முடைய கரங்களில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எந்த கிதியோன் இந்த மீதியானவருடைய கைக்கு கோதுமையை தப்புவிக்கும்படியாய் மறைந்திருந்து ஆமென் ஸ்தோத்திரம் கோதுமையை போரடித்தானோ, அதே 8வது அதிகாரம் வருகிற பொழுது யாருக்காக பயந்து ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்தானோ அதே ஜனத்தை வெல்லும்படியாய் கர்த்தர் அவனுக்கு பலத்தை கட்டளிட்டவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப எழும்பு அப்படிங்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், நாம அநேக நேரங்கள்ல நம்முடைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாதபடிக்கு மறைந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த பிரச்சனையை என்னால ஜெயிக்க முடியாது, இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாது, இந்த நிந்தையை என்னால மாற்ற முடியாது, இந்த உபத்திரவத்தை என்னால கடக்க முடியாது அப்படின்ட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம மறைந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஏற்ற நேரம் வருகிற பொழுது மறைந்திருக்கிற நம்மை எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். 1 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல 18வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனம். அநேக நாள் சென்ற பின்பு 3ஆம் வருஷமாகிய கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஓகே, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மழை வராது அப்படின்னு எலியாவின் மூலமாய் கர்த்தர் சொன்ன வைத்ததுனால ஆகாப் எலியாவை கொல்லும்படியாய் வகை தேடின பொழுது எலியாவை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தவராய் காணப்பட்டார். எலியா ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுடைய கண்களுக்கு மறைவாய் காணப்பட்டான். ஏன் அப்படின்னா உபத்திரவத்திற்கு மறைந்திருந்தவனாய் காணப்பட்டான், நிந்தைக்கு மறைந்திருந்தவனாய் காணப்பட்டான். ஆனா கர்த்தர் அதுக்கப்புறமாய் அநேக நாட்கள் சென்ற பின்பு 3 வருஷம் கடந்த பின்பு கர்த்தர் எலியாவுக்கு வார்த்தை கொடுக்கிறாரு, நீ போய் ஆகாபுக்கு முன்பாக உன்னை வந்து நீ காண்பி. ஏன் அப்படின்னா தேசத்துல நான் மழையை கட்டளிட போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல ஒரு நாட்கள், ஒரு சில நாட்கள்ல எழும்ப முடியாதபடிக்கு, பிரகாசிக்க முடியாதபடிக்கு கர்த்தர் எலியாவை மறைவாய் வைத்தவராய் காணப்படுகிறார். அதே போல நம்முடைய இந்த உபத்திரவ நாட்களிலும் நிந்திக்கப்படுகிற நாட்களிலும் எழும்ப முடியாதபடிக்கு, பிரகாசிக்க முடியாதபடிக்கு, மற்றவர்களிடத்துல நம்மை காண்பிக்க முடியாதபடிக்கு ஒரு மறைவான காரியமாய் காணப்பட்டிருக்கலாம், மறைந்திருக்கிற அனுபவத்தை போல காணப்பட்டிருக்கலாம். எப்படி கிதியோன் தன்னை ஆமென் ஸ்தோத்திரம் மீதியானவர்களுக்கு முன்பாக காண்பிக்க முடியாதபடிக்கு மறைவாயிருந்து கோதுமையை போரடித்தானோ, எப்படி எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க முடியாதபடிக்கு ஆகாபுக்கு காண்பித்தோம்னா அவன் நம்மளை உபத்திரவப்படுத்துவான்ட்டு, அவன் நம்மளை நிந்திப்பான், அவன் நம்மளை வேதனைப்படுத்துவான்ட்டு எப்படி எலியாவை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தாரோ அதே போல இன்றைக்கு நாமும் சில பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, சில பலவீனங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, சில நிந்தையான வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு மறைந்திருக்கிறவர்களை போல காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்மை வெளிப்படுத்தும்படியாய், நம்மை எதிர்க்கிற அந்த பிரச்சனைகளுக்கு முன்பதாக நாம் வெளிப்படும்படியாய், நம்மை எதிர்க்கிற மனுஷர்களுக்கு முன்பாக தைரியமாய் நாம் நிற்கும்படியாய் கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுகிற நாட்களுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் மறைந்திருக்கிறவர்களை போல காணப்படலாம், பல ஜனங்களுக்கு முன்பதாக மறைவாய் இருக்கிறதை போல காணப்படலாம். ஆனால் அதே ஜனங்களுக்கு முன்பாய் தைரியமாய் எழுந்து நிற்கக்கூடியதான நாட்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பலவீனனாய் மறைந்திருக்கலாம், இன்றைக்கு நிந்திக்கப்படுகிறவர்களாய் மறைந்திருக்கலாம், இன்றைக்கு உபத்திரவத்திலே மறைந்திருக்கலாம். ஆனால் அந்த உபத்திரவத்தை ஜெயிக்கும்படியாய், நிந்தைகளை மாற்றும்படியாய், அந்த பலவீனத்திலிருந்து பலவானாய் எழுந்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை எழுந்தருள பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை எழும்ப பண்ணும்படியாய் தேவ பலன் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த எலியாவை ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் எழுப்பினது எதுக்குனா, ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஆகாப் அந்த தேசத்துல ஆமென் ஸ்தோத்திரம் ஜொலித்து கொண்டிருக்கிற பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் கர்த்தர் எலியாவை எழுந்தருள பண்ணினார். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு எலியா எழுந்திருக்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்தார். அதே போல தாவீது எழுந்திருக்கிற பொழுது 40 நாள் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற கோலியாத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார்.
வைத்தார். மொர்தெகாய் எழும்ப தொடங்குகிற பொழுது ஆமானுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். மோசே எழும்பும் பொழுது 430 வருஷம் அடிமைத்தனமாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். அது அவர்களுக்கெல்லாம் எழுந்திருக்கிற பொழுது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமானால், அவர்கள் எல்லாரும் எழுந்திருக்கிற பொழுது சத்துருவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமானால், இன்றைய தினத்துல ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் தேவ சமூகத்தில் எழுந்திருக்க தயாரானால் என்னோடு போராடுகிற சில போராட்டங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கலாம், நிந்தையோடு போராடி கொண்டிருக்கலாம், சில அவமானங்கள் நம்ம எதிர்த்து கொண்டிருக்கலாம், சில அவமானத்தினுடைய பேச்சுகள் நம்மை மறைத்து வைத்திருக்கிற அனுபவத்தில் கொண்டு போய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆமென் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நான் தேவனுக்காக எழும்ப தயாரானால் என்னை மறைத்து வைத்திருக்கிற சில அவமானங்கள், என்னை மறைய பண்ணுகிற சில நிந்தைகளுக்கு கர்த்தர் என் மூலமாய் முற்றுப்புள்ளி வைப்பார். ஹalleluya, ஹalleluya. என்னோட போராடுகிற சில பிரச்சனைகளுக்கு, என்னோட போராடுகிற சில பலவீனங்களுக்கு, என்னை மறைய பண்ணுகிற சில நிந்தைகளுக்கு கர்த்தர் இன்றைய பகல் வேளையிலே முற்றுப்புள்ளி வைப்பார் என்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ரியாங்கபாலா பௌடகரத ரியாங்கரதரா, இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. ரபலபா சங்கரகரத ரியாங்கரதரா, என்னை அவமானப்படுத்த நினைக்கிற பிரச்சனைகள், என்னை அவமானப்படுத்த நினைக்கிற மனுஷர்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை எழுந்திருக்க பண்ணி சில முற்றுப்புள்ளி வைப்பாராக. ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஸ்தோத்திரம். சில காரியங்களுக்காக தாவீதை எழுப்பின தேவன், சில காரியங்களுக்காக மோசேவை எழுப்பின தேவன், சில காரியங்களுக்காக கிதியோனை எழுப்பி முற்றுப்புள்ளி வைத்த அதே தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை எழுந்திருக்க பண்ணுவாரானால் நம்மோடு போராடுகிற பல போராட்டங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிற முக்கிய புள்ளியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை மாற்ற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில நிந்தைகளை மாற்ற வேண்டும் என்றால், நம்மை கர்த்தர் எழுந்திருக்க பண்ண அவர் தயாராகி கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்மை எழும்பிக்கும்படியாய் விரும்புகிறார். அதே போல நாமும் தேவ சமூகத்தில் அவருக்காய் எழும்ப தயாராகிற பொழுது சில காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் நம்மை ஜெயத்தினால் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல மீதியானவருக்கு எதிராய் ஆமென் ஸ்தோத்திரம் எழும்பும்படியாய் கர்த்தர் கிதியோனை எழுப்பினவராய் காணப்படுகிறார். அவன் மறைந்திருக்கிறான். மீதியானவர்களுக்கு தன்னை காண்பிக்காதபடிக்கு மறைந்திருக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் அதுல சொல்லப்படுகிறது ஆமென் ஸ்தோத்திரம், இந்த மீதியானியர்களுக்கு ஏன் பயந்து கிதியோன் மறைவாய் இருந்தான் அப்படின்னா, ஏன் அவனால சில பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நம்ம மறைத்து வைக்கப்பட்டவர்களைப் போல இருக்கணும் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்தார்கள். ஓகே, முதலாவது காரியம், இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? விரோதமாய் எழும்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். முதலாவது காரியம், சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்புகிறவனாய் காணப்படுகிறான். 2 ஆமென் ஸ்தோத்திரம் 6வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். ஓகே, அந்த விளைச்சல்களை கெடுத்து அவர்களுக்குண்டான ஆசீர்வாதத்தை அவர்கள் வைத்திருக்க முடியாதபடிக்கு பறித்து கொண்டு போகிறவர்களாய் காணப்படுறார்கள். 1 விரோதமாய் எழும்புகிறார்கள். 2 ஆமென் ஸ்தோத்திரம் அந்த விளைச்சலை கெடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவிக்க வேண்டியதான நன்மைகளை பறித்து கொண்டு போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். 3 6வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டும் கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததான் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட ஆமென் ஸ்தோத்திரம் இந்த மீதியானியர்கள் வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். 1 ஆமென் ஸ்தோத்திரம் விரோதமாய் எழும்புகிறார்கள். 2 விளைச்சலை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். 3 தேசத்தை கெடுக்கும்படியாய் அவர்கள் வருகிறார்கள். 6வது அதிகாரம் 6.
இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டு இருந்தார்கள். இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேலை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி துதிக்க முடியாதபடிக்கு தேவனிடத்துல தேவனால் கொடுக்கப்பட்டதான நன்மைகளை அனுபவித்து தேவனை துதிக்க முடியாதபடிக்கு இவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை புலம்ப வைத்தவர்களாய் மாறினார்கள். 5 காரியம் என்ன அப்படின்னா, 1, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். 2, அவர்களுடைய விளைச்சல்களை அவர்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போகிறார்கள். 3, தேசத்தை கெடுக்கிறார்கள். 4, சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். 5, இஸ்ரவேல் ஜனம் தேவனை நோக்கி துதிக்க முடியாதபடிக்கு புலம்புகிறவர்களாய் மாற்றும்படியாய் இந்த மீதியானியர்கள் காரியங்களை செய்து கொண்டிருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதான் வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் 6:11. ஆமென் ஸ்தோத்திரம். தூதனானவன் கர்வாலியின் மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தான் அப்படின்ட்டு. அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது அங்க ஒரு நபரை பார்க்கிறார். அங்க கிதியோன், ஆமென் ஸ்தோத்திரம், ஒருவன் மாத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், கோதுமைகளை ஆமென் அந்த இடத்துல போரடித்துக் கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்படி ஆமென் ஸ்தோத்திரம் போரடித்துக் கொண்டிருக்கிற அந்த கிதியோனை தேவதூதனுடைய கண்கள் கண்டதாய் காணப்படுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ தேவன் அந்த இடத்துல இருந்து பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள்ல அநேக ஜனம் இருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள்ல நிறைய எண்ணிக்கை இருக்கலாம். ஆனா அத்தனை பேரும் மாறி நிற்கிற பொழுது ஒருவன் மாத்திரம் தனியாய் அந்த இடத்துல தனக்கான கோதுமைகளை அந்த இடத்துல போரடித்துக் கொண்டிருந்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். சில நிந்தையின் மத்தியிலும் நம்முடைய குடும்பத்துல அல்லது நம்முடைய இருக்கிற இடத்துல அல்லது நம்முடைய உறவினர்கள் மத்தியில ஆமென் சில நிந்தையின் மத்தியிலும் சிறுமைப்படுத்துகிற நிலைமைகளிலும் ஆமென் ஸ்தோத்திரம் விரோதமாய் எழும்புகிற நிலைமைகளிலும் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுக்காய் நிற்க தயாராகிற ஆமென் கிதியோனை போல நாம் இருப்போமானால் நம்மை கொண்டு கர்த்தர் ஜெயத்தை கட்டளிடுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. மற்ற எல்லா ஜனமும் அந்த மீதியானியருக்கு பயந்து போய் ஆமென் ஸ்தோத்திரம் வீடுகள்ல தங்கி ஆமென் எல்லாரும் இருக்கிற பொழுது கிதியோன் ஒருவன் மாத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல அவனுக்கான கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. அவனுக்கு ஆன அந்த ஒரு தைரியத்தோடு எழும்பி நிற்கிற அந்த கிதியோனை கர்த்தருடைய கண்கள் கண்டதாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற போராட்டத்தின் நடுவில், அனுபவிக்கிற உபத்திரவத்தின் நடுவில், நிந்தையின் நடுவில் ஆமென் தேவனுக்காய் எழும்பி நிற்கிற அல்லது தனியாய் எழும்பி நின்று தேவனை தேடுகிற நம்மை தேவனுடைய கண்கள் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து நோக்கி கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனியா தைரியமாய் அவன் காரியத்தை செய்கிறவனாய் காணப்பட்டான். 2, அவன் போராட்டங்களை எதிர்த்து அவன் தனியாய் நின்றவனாய் காணப்பட்டான். அப்படி நிற்கிற ஒரு கிதியோனை ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய கண்கள் கண்டதாய் காணப்படுகிறது. இதை நம்ம வாசித்தோம் அப்படின்னா தாவீது தனியாய் எழும்பி நின்றவனாய் காணப்பட்டான். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அவனுடைய சகோதரர்கள் 7 பேரும் அந்த இடத்துல மாறி நிற்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி நிற்கிறார்கள். சவுல் ராஜா மாறி நிற்கிறான். ஆனால் தாவீது மாத்திரம் தனியாய் எழும்பி நின்றதனால ஒரு கோலியாத்தை முறியடிக்க முடிந்ததாய் காணப்படுகிறது. எலியா தனியாய் எழும்பி நிற்கிற பொழுது 430 தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை, 400க்கும் மேற்பட்டதான பாகால் தீர்க்கதரிசிகளை முறியடிக்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தவராய் காணப்பட்டார். ஒரு மொர்தெகாய் எழும்பி நின்ற தொடங்கின பொழுது ஆமானுடைய மொத்த கூட்டமும் ஆமென் ஸ்தோத்திரம் முறியடிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. எலிசா ஒருவன் எழுந்து நிற்க தொடங்குகிற பொழுது ஆயிரமாய் வந்ததான ஆமென் குதிரை வீரர்கள் அந்த இடத்திலிருந்து முறியடிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். இவர்களுக்கு எல்லாரும் தனியாய் எழும்பி நிற்க தொடங்குகிற பொழுது இத்தனை பேர்த்த முறியடிக்க முடியும் அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் கர்த்தர் நம்மை கிதியோனை போல தெரிந்து கொண்டிருப்பாரானால், நாம் எழுந்திருக்க தயாரானால் நம்முடைய குடும்பத்துல நம்ம இருக்கிற பட்டணத்துல போராடுகிற போராட்டங்களை முறியடிக்க கர்த்தர் நம்மை கிதியோனை போல ஒரு ஆயுதமாய் பயன்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆமென் ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்படுகிறது இத்தனை போராட்டத்தின் நடுவில் விரோதமாய் எழும்பி வருகிற ஒரு மீதியானியர்களுடைய நடுவில்
விளைச்சல்களை பறித்து கொண்டு போகிற மீதியானியர்களுடைய நடுவில் சிறுமைப்படுத்தப்படுகிற மீதியானியர்களுக்கு எதிராய் நிற்கிற இந்த கிதியோன் அந்த இடத்துல நின்று தனியாய் நின்று போரடிக்கிற பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தனியா நின்னாலும் கூட்டத்தோட இல்லைனாலும் தனியாய் நின்று எனக்கானதை நான் போரடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிற கிதியோனை, போரடிக்கிற கிதியோனை கர்த்தர் போராட்ட களத்திலே நிற்கும்படியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு இத்தனை போராட்டத்தின் நடுவில் எழும்பி நிற்க தயாராக ஒரு மனது இருக்குமானால், சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியம் இருக்குமானால், பலவீனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தைரியம் இருக்குமானால், நம்ம எழும்ப தயாராகிற பொழுது தூதனுடைய கண்கள் எப்படி கிதியோனை நோக்கினதோ அதே போல கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் நம்மோடு கூட நம்ம அந்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடியதான பலத்தை நமக்கு கர்த்தர் கட்டளிடுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் அந்த கிதியோன்ட்ட பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே அப்படின்ட்டு. அடுத்து வாசிங்களேன் 13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ கிதியோன் ஆமென், ஸ்தோத்திரம், அந்த இடத்துல நடக்கிறதான பிரச்சனைகளை பார்த்து, நிந்திக்கப்படுகிற நிலைமைகளை பார்த்து, சிறுமைப்படுத்தப்படுகிற காரியங்களை பார்த்து கிதியோன் தேவன்ட்ட சொல்றாரு, நீர் எங்களோடு கூட இருந்தீர்னா இதெல்லாம் ஏன் ஆண்டவரே எங்களுக்கு அனுமதித்து, இது ஏன் இந்த மீதியானியர்கள் எங்களுடைய விளைச்சல்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அப்படின்ட்டு நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி 12ல சொல்லப்படுகிறது, ஆமென், இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்லல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றான் அப்படின்ட்டு. சில நேரங்கள்ல ஆமென், ஸ்தோத்திரம், நாம சில காரியங்கள்ல நிற்கும்படியாய் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, சில காரியங்களை எதிர்க்கும்படியாய் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அது நாம நின்னதல்ல, தேவன் நம்மை நிற்க வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இத்தனை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ஆமென், ஸ்தோத்திரம், கிதியோனுக்கு கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ நாம சில நேரங்கள்ல ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இத்தனை உபத்திரவம், இத்தனை பாடுகள், இத்தனை பலவீனங்கள் அப்படிங்கிற பொழுது அத்தனை நடுவிலும் நம்மை அதை போராடும்படியாய், அதுல ஒரு ஜெயத்தை காணும்படியாய் கர்த்தர் நம்முடைய கால்களை நிறுத்தியிருக்கிறார் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் பயந்து போய் நிற்கிற பொழுது, பயந்து போய் அந்த இடத்துல ஓடி போகிற பொழுது, இந்த இடத்துல போரடிப்பதற்காக தனக்கான கோதுமை மணிகளை எடுத்துக்கொள்ளும்படியாய் தைரியமாய் நிற்கிற கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்ததனாலதான் கிதியோன் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம தேவ சமூகத்துல இருக்கிறோம் அப்படின்னா, இத்தனை உபத்திரவத்துல நம்முடைய கடந்த நாட்கள்லாம் நினைச்சு பாருங்க, எத்தனை போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு, எத்தனை பலவீனம் வந்துச்சு, எத்தனை நிந்தைகள் வந்துச்சு, எத்தனை உபத்திரவங்கள் வந்துச்சு. ஆனா அத்தனை நடுவிலும் ஆமென், அநேகம் பேர் ஓடி போயிருக்கலாம், அநேகம் பேர் நிற்க முடியாம போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னும் நம்மை தேவ சமூகத்தில் நிறுத்தி வைத்திருப்பது தேவன் நம்மோடு கூட இருந்ததினால் நிமித்தமே. ஹல்லேலூயா. நம்ம அனுபவிக்கிற பாடுகள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம், நம்ம அனுபவித்த உபத்திரவம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அவர்கள் எல்லாரும் விலகி போயிருக்கலாம். ஆனால் இன்னும் நம்மை விலகாதபடிக்கு தேவ சந்நிதியில் நிறுத்தி வைத்திருக்கிறதுக்கான காரணம் தேவ பலன் நம்மோடு கூட இருந்ததினால, தேவன் நம்மோடு கூட இருந்ததினால. அதனாலதான் அந்த இடத்துல 12வது வசனத்துல வாசிக்கிற பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் தூதன் சொல்கிற ஒரு காரியம், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோன்ட்ட பலன் இருந்ததனால தூதன் பராக்கிரமசாலின்னு சொல்லல, கிதியோனோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்த தூதன் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா,
ஹalleluya. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனம் கிதியோனை பார்க்கிற பொழுது ஒருவேளை அவன் பலன் இல்லாதவனாய் பார்க்கப்பட்டிருக்கலாம், அல்லது மீதியானியர்கள் கிதியோனை பார்த்திருக்கிற பொழுது ஒருவேளை கிதியோனுக்கு பலன் இல்லாதவனாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் தூதன் பார்க்கிற பொழுது கிதியோனோடு கூட இருக்கிற தேவனை பார்த்ததுனாலதான் கிதியோனை பார்த்து தூதன் சொன்னாரு பராக்கிரமசாலியே அப்படின்ட்டு. ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கும் நாம மற்ற ஜனங்களுக்கு முன்பதாய் ஒடுக்கப்பட்டவர்களாய், நிந்திக்கப்பட்டவர்களாய், உபத்திரவத்தை அனுபவிக்கிறவர்களாய், கண்ணீரின் பள்ளத்தாக்குல போகிறவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் பரலோகத்திலிருந்து தூதன் பார்க்கிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கிறது நிமித்தமாய் நம்மை பராக்கிரமசாலி என்றும் பலவான்கள் என்றும் ஆமென் அவர்கள் அறிக்கையிடும்படியாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. ஏன் அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் இன்னைக்கு கூட பாட்டு பாடின பொழுது அந்த பாட்டு கூட பாடணும், என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் இருப்பதினால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் தெய்வமே, யெகோவா தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் தெய்வமே, எல்ரோஹி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. அப்போ பலனாக கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் அங்க கிதியோன் பயப்படாம, மீதியானியர்களுக்கு பயப்படாம அந்த இடத்துல போரடித்தவனாய் காணப்பட்டான். ஹalleluya. அதே போலதான் பலனாக கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறது நிமித்தமாய் அவர் நம்முடைய வலப்பக்கத்தில் துணையாய் நிற்பதினால் அவர் நம்மை நிறுத்துகிறவர் மாத்திரமல்ல, நமக்கான ஜெயத்தை நம்முடைய கரங்களில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அதே நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். ஓகே, அடுத்து 14ல வாசிக்கிற பொழுது அங்க கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலரை மீதியானவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அப்படின்ட்டு. அந்த கர்த்தர் அந்த இடத்துல சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா தேவன் அவனோடு கூட இருக்கிறதுனால கிதியோன் அறியாமையே தேவ பலன் கிதியோன் மேல் இருந்ததாய் காணப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே என்னுடைய சரீரத்துல பலன் இல்லை, ஆண்டவரே என்னுடைய சரீரத்துல நான் இந்த சில காரியங்களை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை அப்படின்ட்டு. ஆனா தேவன் அவன் மேலே இருந்ததினாலே, கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்ததினாலே, பலனான கிறிஸ்து அவன் பேரில் இருந்ததினாலே தேவ பலம் அவன் பெற்றவனாய் காணப்பட்டான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை சிறுமைப்படுத்துகிற, உன்னுடைய விளைச்சல்களை நஷ்டப்படுத்துகிற, உன்னுடைய பலனை பெற முடியாதபடிக்கு போராடுகிற அந்த மீதியானியரை கர்த்தர் உன்னுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் அப்படின்ட்டு. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு இருக்கிற பலத்தை பார்த்து, நமக்கு இருக்கிற தாளந்துகளை பார்த்து, நமக்கு இருக்கிற சத்துவத்தை பார்த்து, அல்லது நமக்கு இருக்கிற தைரியத்தை பார்த்து நம்ம சில பிரச்சனைகளை பார்க்கிறோம். என்னால எப்படி அவ்வளோ பெரிய பிரச்சனையை மேற்கொள்ள முடியும், என்னால எப்படி அவ்வளோ பெரிய காரியத்துல ஜெயம் பெற முடியும் அப்படின்ட்டு. ஆனா கர்த்தர் கிதியோன்ட்ட சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. காரணம், தேவன் அவன் மேலே தங்கியிருந்தவராய் காணப்பட்டார், தேவன் அவனோடு கூட இருந்தவராய் காணப்பட்டார். அதனால தேவ பலன் கிதியோன் மேல் இருந்தது. ஹalleluya,
ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நமக்கும் நாம சில காரியங்களை செய்யும்படியாய், சில காரியங்களை எதிர்க்கும்படியாய், சில பற்றில ஜெயம் பெறும்படியாய் தேவ சமூகத்தில் எழும்ப தயாரானால் அந்த காரியத்தில் ஜெயம் பெறுவதற்கு தேவ பலன் நம்மோடு கூட இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சில காரியங்களில் நான் ஜெயம் பெறும்படியாய் தேவ பலன் கர்த்தர் எனக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். அதனாலதான் கர்த்தர் அங்க கிதியோனை நிற்க வைத்தவராய் காணப்படுகிறார். ஒருவேளை கிதியோன் நினைச்சிருக்கலாம், மற்ற எல்லாரும் இருக்கிற பொழுது நான் நின்று கொண்டிருக்கிறேனே, அல்லது மற்ற எல்லாரும் ஓடுகிற பொழுது நான் இதை செய்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னா, இதை நிற்க வைத்தவர் கிதியோனை அந்த இடத்துல நின்று தனியாய் நின்று போரடிக்க வைத்தவர் தேவனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்கள்லாம் நம்ம அந்த ஒரு ஜெயம் பெற்றதுக்கு அப்புறம், அல்லது சில காரியத்துல நம்ம ஒரு ஜெயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு காரியம் தோணும், எப்படி நான் இந்த காரியத்துல இருந்து கடந்து வந்தேன்னு தெரியல, எப்படி நான் இதுல ஜெயம் பெற்றேன்னு தெரியல, நான் இதை எப்படி சாதித்தேன்னு தெரியல அப்படின்ட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். ஒன்றே ஒன்றுதான், நம்மோடு கூட தேவன் நின்றபடியினால சில காரியங்களில் ஜெயம் பெறும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்தவராய் காணப்பட்டார். அந்த உதவி செய்த தேவன் இனியும் உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேரை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெரிய ஒரு பலவீனத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பலவீனத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அந்த பலவீனத்தை மேற்கொண்டேன்னு எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. சில பேர் கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, எப்படி நான் இந்த கடனை தாண்டி வந்தேன்னு தெரியல, சில பிரச்சனைகள்ல நான் எப்படி வெளியே வந்தேன்னு தெரியல அப்படின்ட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் தேவன் அவர்களோடு கூட இருந்ததினால, தேவக்கரம் இருந்ததினால சிலவற்றில ஜெயம் பெறும்படியாய் கர்த்தர் மாற்றினார். அதே போலதான் நமக்கும் கர்த்தர் அவருடைய பலத்தின் கரத்தை நம்ம மேல வைப்பார். சிலவற்றில ஜெயம் பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்மளை இன்னும் நிற்க வைத்திருக்கிறார் அப்படின்னா நம்மை கொண்டு சிலவற்றில ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்த அநேகம் பேர் சில போராட்டங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு காணாமல் போனவர்களை போல இருந்திருக்கலாம். ஆனால் இன்னும் ஸ்டில் நம்மளை நிற்க வைத்து கொண்டிருக்கிறார்னா நமக்கான ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க வைக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள்ல அநேகம் பேர் இருந்திருக்கலாம், அநேகமான பலசாலிகள் இருந்திருக்கலாம், கிதியோனை விட ஞானம் உள்ளவர்கள் இருந்திருக்கலாம், கிதியோனை விட பலசாலிகள் இருந்திருக்கலாம், கிதியோனை விட நல்ல போராடுகிற யுத்த வீரர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாரும் நிற்காத இடத்துல கிதியோனை கர்த்தர் நிற்க வைத்திருக்கான காரணம், அப்படி கிதியோன் தைரியமாய் நின்றதனாலதான். ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவனாய் நின்றதனாலதான் வசனம் சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷனை முறியடிப்பதை போல உன்னை கொண்டு மீதியானியர்களை முறியடிப்பேன். ஹல்லேலூயா. அத்தனை பேர் இருக்கிற பொழுதும் ஒருவன் மாத்திரம் தனியா நின்று போரடித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி ஒருவனாய் அவன் நின்றதனால, தனித்து நின்றதனால அவன் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ ஒருவனாய் இதை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கிறாய், நீ இதே போல ஒருவனாய் நிற்கிறது போல, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியர்களை நான் முறியடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தர் எழும்ப தயாரானா போதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் முறியடிப்பதற்கான பலனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். தாவீது ஆமென். ஸ்தோத்திரம். அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் சுற்றி நிற்கிற பொழுது, அத்தனை யுத்த வீரர்களும் சுற்றி நிற்கிற பொழுது ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது தனியா எழும்பி போகிறான். அதுக்கு முன்னாடி ஆமென். ஸ்தோத்திரம். அந்த தாவீது அப்படி எழும்பி போகிற பொழுது சவுல் சொல்றான், இந்த கேடகத்தை வச்சுக்க, வாளை வச்சுக்க. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் இருந்தாதான் கோலியாத்துக்கிட்ட நீ ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய காரியத்தை கொடுக்கிற பொழுது தாவீது சொல்றான், நான் ஒருவனாய் சிங்கத்தை மேற்கொண்டிருக்கிறேன், நான் ஒருவனாய் கரடியை மேற்கொண்டிருக்கிறேன், அப்படி அதெல்லாத்தையும் ஒருவனாய் மேற்கொண்ட எனக்கு கர்த்தர் உதவி செய்தார்னா இந்த கோலியாத்தையும் ஒருவனாய் ஆயுதம் இல்லாமல் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்ட்டு அவன் தனித்து எழுப்பி போனவனாய் காணப்பட்டான். கர்த்தர் அன்றைக்கு ஜெயத்தை தாவீதுடைய கரத்தில் கொடுத்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல தாவீது போராட்ட களத்தில் நிற்கிற பொழுது எல்லாரும் தாவீது 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 அப்படின்ட்டு அவனை உயர்த்தி பாடினாங்களா, அல்லது அவனை உயர்த்தி பேசினாங்களா அப்படின்னா இல்ல, இவன் சின்ன பையனா இருந்துகிட்டு இவன் போய் கோலியாத்துக்கிட்ட முன்னாடி நிக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல அவன் இந்த தாவீதை அவன் கிழிச்சிருவான், அவன் தாவீதை கொன்றுவான் அப்படின்னு சொல்லி வெட்கப்படுத்தும்படியான அநேகமான வார்த்தைகள் தாவீதுக்கு முன்னாடி இருந்தது. நிந்திப்பதற்கான வார்த்தைகள் அநேகமாய் தாவீதுக்கு முன்பதாக இருந்தது.
ஆனால் அது எல்லாவற்றையும் மாற்றி வைத்துக் கொண்டு ஒருவனாய் நின்றான். கர்த்தர் அந்த ஒருவனாய் நின்ற தாவீதுக்கு ஜெயத்தை கட்டளிட்டவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அந்த யுத்த களத்திற்கு வர பொழுது அவனுடைய சகோதரர்களே சொல்றாங்க, எதுக்காக நீங்க வந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தையா அப்படின்ட்டு அவனை நிந்திக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் அத்தனை நிந்தையின் மத்தியிலும் அவன் எழும்ப தயாரான பொழுது உபத்திரவத்தின் வார்த்தைகளை, நிந்தையின் வார்த்தைகளை, அவனை வெறுப்பாக்குகிற வார்த்தைகளை, அவனை வெட்கப்படுத்துகிற வார்த்தைகளை அவன் உழன்று போகல. அந்த வெட்கத்தின் நடுவிலோ, அந்த உபத்திரவத்தின் வார்த்தைகளிலோ, நிந்திக்கப்படுகிற வார்த்தையிலோ தாவீது எழும்ப தயாரானான். கர்த்தர் ஜெயத்தை அவன் பேரில் கொடுத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை நிந்திக்கும்படியாய், நம்மை உபத்திரவப்படுத்தும்படியாய், நம்மை கண்ணீர் வரவழைக்கிற, நம்மை வேதனைப்படுத்துகிற அநேக வார்த்தைகள் நமக்கு எதிராய் அம்புகளைப் போல வந்தாலும் நீ எழும்ப தயாரானால் கர்த்தர் ஜெயத்தை உன்னுடைய கரத்தில் கொடுக்க தயாராவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? இன்றைக்கு நான் அநேகமான நிந்தையின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு நான் வெட்கப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். ஆனால் இதன் நடுவிலும் நான் எழும்ப தயாரானால் எனக்கான ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் அந்நிய வாசிகளை பேசி, ஆண்டவரே நீர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. நிந்திக்கப்படுகிற நிலைமையில் இருக்கிற எனக்கு, வெட்கப்படுத்தப்படுகிற நிலைமையில் இருக்கிற எனக்கு ஜெயத்தை நீர் கொடுப்பீராக. அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதான தேவ பலன் கடந்து வருவதாக. ஜெயத்தை கொடுக்கிற கிறிஸ்து தேவ பலத்தை கொடுப்பாராக. கிதியோன் மேலே பலத்தை கொடுத்த ஆண்டவர், தாவீதுக்கு பலத்தை கொடுத்த ஆண்டவர், நிந்தையின் மத்தியில, போராட்டத்தின் நடுவில் வெட்கப்படுத்தும்படியாய், அவனை தலைகுனிய செய்யும்படியாய் அத்தனை வார்த்தைகள், அத்தனை வேதனைகள், அத்தனை பாடுகள், ஆனால் அவன் எழுந்திருக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு பலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஒருவன் எழுந்திருக்கிற பொழுது இத்தனை நாட்கள், 40 நாட்கள் வெட்கப்படுத்தின கோலியாத்தை அந்த இடத்துல மாற்றும்படியாய், அந்த இடத்துல அவன் இல்லாதபடிக்கு மறைந்து போகும்படியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது மறைந்திருக்கிற வரைக்கும் தான் கோலியாத் ஜொலித்துக் கொண்டிருப்பான். தாவீது மறைந்திருக்கிற வரைக்கும் தான் கோலியாத் எழும்பிக் கொண்டிருப்பான். ஆனால் தாவீதை மறைவிழுந்து கர்த்தர் எழுந்திருக்க பண்ணினார். ஆனால் கோலியாத் இனி இல்ல. கோலியாத்தை மறைக்கும்படியாய் கர்த்தர் எழுந்தெழுவார். எத்தனை பேருக்கு புரியுது? தாவீது மறைந்திருக்கிற வரைக்கும் தான் கோலியாத்தினால எழும்பி நிற்க முடியும். தாவீது மறைந்திருக்கிற வரைக்கும் தான் கோலியாத் கோஷம் போட்டு இருக்க முடியும். ஆனால் தாவீதை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணின பொழுது கோலியாத்தை கர்த்தர் மறைக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எழுந்திருக்க தயாரானால், இன்றைக்கு நம் முன்னாடி ஜொலித்துக் கொண்டிருக்கிற, இன்றைக்கு நம் முன்னாடி எழும்பிக் கொண்டிருக்கிற, இன்றைக்கு நம் முன்னாடி கோஷம் போட்டுக் கொண்டிருக்கிற சில பிரச்சனைகளுடைய மறைவை கர்த்தர் நம் கண்கள் காணும்படியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் தகர்த்து விட்டீ, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். சப்தம் உயர்த்தி சொல்வோமா? எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கோலியாத்தினுடைய கோஷங்கள் 40 நாள் உயர்ந்து கொண்டே இருந்தது. 40 நாள் எழுப்பிக் கொண்டே இருந்தது. ஆனால் மறைவாய் வைக்கப்பட்டதான தாவீது, வனாந்தரத்தில் மறைவாய் வைக்கப்பட்டிருந்த தாவீதை கர்த்தர் யுத்த களத்தில் எழும்ப பண்ணின பொழுது கோலியாத்தை கர்த்தர் மறைய பண்ணினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன் அந்த இடத்துல மறைந்திருந்து போரடிக்கிற வரைக்கும் தான் மீதியானியர்களுடைய ஆட்டம். ஆனா கோலியாத்தை கிதியோனை எழுந்திருக்க பண்ணின பொழுது கர்த்தர் மீதியானியர்களை முறியடிக்க பண்ணினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எலியா மறைந்திருக்கிற வரைக்கும் தான் ஸ்தோத்திரம் பாகால் தீர்க்கதரிசிகள் தேசத்துல பரவி கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் எலியாவை எழுந்திருக்க பண்ணின பொழுது 400 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நாம போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, இன்றைக்கு போராட்டங்களை கர்த்தர் மறைய பண்ணணும்னா, நிந்தையின் வார்த்தைகளை மறைய பண்ணணும்னா நாம் எழுந்திருக்க தயாரானால் கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ண அவர் நம்மோடு கூட வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்ட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆமென், ஸ்தோத்திரம். அந்த இடத்துல எப்படி உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு கிதியோனுக்கு உணர்த்தினாரோ, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஏன் அப்படின்னா நம்மை தெரிந்து கொண்டவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவாரு, ஆமென், ஸ்தோத்திரம். உன்னை தெரிந்து கொண்டது நான் அல்லவா, உன்னை அழைத்தது நான் அல்லவா, தாயின் கருவில் உருவாகும் உன்னுடைய கருவை கண்டது நான் அல்லவா. அப்படின்னா உன்னை ஜெயம் பெறும்படியாய் உன்னை அனுப்புகிறதும் நானே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே இன்றைக்கு நான் சிலவற்றை ஜெயிக்கும்படியாய் தேவ பலன் என் மேல் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில வெட்கங்கள் மாறும்படியாய், இன்றைக்கு வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில நிந்தைகள் மாறும்படியாய், இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில உபத்திரவங்கள் நம்முடைய குடும்பங்களை விட்டு நீங்கும்படியாய். ஹல்லேலூயா. தேவனை பார்த்து, ஆண்டவரே அதில் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற என்னை எழும்ப பண்ணுவீராக, என்னை எழும்ப பண்ணுவீராக, என்னுடைய ஆவியை உயிர்ப்பிப்பீராக, என்னுடைய ஆவியின் மேல் தேவ பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆமென் ஆண்டவரே உம்முடைய பலத்தை தாருங்க ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பலத்தை தாருங்க ஆண்டவரே. எப்படி கிதியோனை எழும்ப பண்ணினீரோ, எப்படி தாவீதை அந்த மறைவிலிருந்து வெளியே கொண்டு வந்தீரோ, இன்றைக்கு என்னுடைய நிந்தையிலிருந்து நான் வெளியே வரும்படியாய் நீர் என்னை எழும்ப பண்ணுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து கேட்போம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா தேவ சமூகத்துல ஆமென் தேவனை நோக்கி கேட்பதற்கு நம்ம வெட்கப்படக்கூடாது. தேவனிடத்துல கேட்பதற்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல கேட்கிற பொழுது நிச்சயமாய் தேவ பலன் நம்ம மேல் உண்டாகும். சிலவற்றில ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார், சில போராட்டங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். நம்முடைய வாய்களை திறந்து தேவன்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக, நான் போராடுகிற போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக. இன்னைக்கு நீங்க எந்தெல்லாம் வேதனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த காரியங்கள்ல ரொம்ப பலவீனமா இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தின் நிமித்தமாய் மனம் பாரப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, இன்னைக்கு தேவனிடத்துல சொல்லுங்க, இந்த காரியங்கள்லாம் எனக்கு மனபாரம் உண்டாக்குகிறது, இந்த காரியங்களை நான் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தின் நிமித்தம் நான் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைய நாள் எனக்கு இதில் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் பெறுகிற நாளாய் அமையட்டும். கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் தாம் ஆண்டவரே இன்னைக்கு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு கூட பேசின வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக.